போன் பண்றதுக்கு எவ்வளவு தடங்க. கள்ளக்காதல் புரிவது குற்றம். புத்தகத்துல இத பத்தி பேசிடுறேன். அதாவது இந்த 4 சிஸ்டர்ஸ் வந்து இப்போ மீதி சிஸ்டர்ஸ்க்குலாம் வரன்னு பார்க்கணும். ஜெயலலிதா சிவாஜி மட்டும் ஆல்ரெடி தே ஆர் இன் லவ். ஸோ அதனால இப்போ வந்து சிவாஜிக்கு வீட்டுக்கு யாரும் தெரியாம பேசணும்னு பார்க்கறா. அப்ப எல்டர் சிஸ்டர் இஸ் சிட்டிங் அங்க உட்காந்துருக்கா. அவ அங்க இவ பேசுறது, ஏன்னா இவ தான் அல்லி ராணியாச்சு, இவளுக்கு மென் ஃபோக்னாலே பிடிக்காது. அதனால கள்ளக்காதல் புரிவது குற்றம்னு ஏதோ புக்ல இருந்து படிக்கிற மாதிரி சும்மா கதை அடிக்கிறா. சோ கள்ளக்காதல் புரிவது குற்றம்ங்கிறது ஒரு அலங்காரம் மாதிரி இருக்கு. இது என்னன்னு தெரியல. இது வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு, பிகாஸ் இட் இஸ் a movie based, this is also a kind of சூச்சகம். So it is an indication that what the other character is doing is கள்ளக்காதல். அதாவது திருட்டுத்தனமா அவ வந்து காதலிக்கிறாங்கிறத இண்டிகேட் பண்ண மாதிரி ஒரு நாடகத்தினுடைய ஒரு லட்சணத்திலையும் வரும். அது அலங்காரத்தை பார்க்கும் பொழுது இன் ஜெனரல் கள்ளக்காதல் புரிவது குற்றம். இது வந்து திஸ் இஸ் நாட், இது சாமானியம் இல்லையா? அத வந்து விசேஷம் என்னன்னா, அவ வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமா அவ வந்து காதலிக்கிறா அப்படிங்கறத இண்டிகேட் பண்ற. சோ இட் இஸ் மோர் லைக், ஐ வுட் சே, இந்த இடங்கள்ல தான் அப்பிரஸ்துத பிரசம்சாவா இல்ல அர்த்தாந்தர நியாசமாங்கிறது டவுட் வரும். ஜென்ரலி அர்த்தாந்தர நியாசம்ங்கிறச்சு என்ன பண்ணணும்னா, there should be a பிரஸ்துதம். அதாவது there should be பிரஸ்துதமும் இருக்கணும், அப்பிரஸ்துதமும் இருக்கணும். so one justifies the other. ஆனா இங்க நீங்க கொஞ்சம் முன்னாடி அந்த டயலாக்ல பார்த்தேன்னா அவ எதுவுமே சொல்லல. அவ நான் வந்து என் காதலனிடம் பேச போகிறேன் அப்படின்னு அவ சொல்லியிருந்தார்னா, அப்போ இவ சொல்ற இந்த கள்ளக்காதல் புரிவது குற்றம் அப்படின்னு சொல்றது அர்த்தாந்தர நியாசமா ஆகும். ஆனா திஸ் இஸ் லைக் ஜஸ்ட் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தட் ஷி இஸ் மேக்கிங் வித்வுட் எனி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் ஹர். சோ இது வந்து அப்பிரஸ்துத பிரசம்சான்னு எடுத்துக்கணும். சோ அப்பிரஸ்துதம்னா நான் கான்டெக்ஸ்டுவலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறது, அதுல இருந்து வி கெட் டு த கான்டெக்ஸ்ட். சரியா? ஓகே, இதுலயே கொஞ்சம் போனோம்னா 16 போட்டிருக்கு. காதல் என்பது ஒரு பிசாசு போன்றது, அதை பற்றி கற்பனை செய்யலாமே தவிர நேரில் பார்க்க முடியாது. சோ காதல் என்பது ஒரு பிசாசு போன்றதுங்கிற அத பத்தி கற்பனை செய்யலாமே தவிர அத பத்தி என்ன சொல்ற பார்க்கல. ஒரு நிமிஷம் வரேன் திருப்பியும் கொஞ்சம் கண்டிச்சு. ஆமா, உங்க குடும்பத்தை யாராலையும் திருத்த முடியாது. பாத்தியா ஏண்டி மறைக்கிற? புத்தகத்துல போட்டிருக்கு, காதல் என்பது ஒரு பிசாசு போன்றது, அதை பற்றி கற்பனை செய்யலாமே தவிர நேரில் பார்க்க முடியாது. நிறுத்து. நேரில் பார்க்க முடியாது, நேரில் பார்க்க முடியும். சரி, பிசாசு பிசாசு நேர பார்க்க முடியாதுங்கிறதுக்காக அப்படி சொல்றாளா? இப்ப என்ன ஆயிடுறது, ஏன் உபமா இதுல கரெக்டா ஃபிட் ஆகுது, ஏன் அந்த டயலாகும் வேணும்னு சொல்றேன்னா, அதுதான் சாதாரண தர்மத்தை சொல்றது நமக்கு. ஓ, நேர்ல பார்க்க முடியாதுதான். உபமானம் உபமேயம் ரெண்டு இருக்கு, அதுக்கு உபமா வாச்சகம் ஒண்ணு வேணும். யூ ஆல்சோ நீட் அ சாமானிய தர்மா பிட்வீன் உபமான அண்ட் தி உபமேயா. சோ வாட் இஸ் த காமன் தர்மா பிட்வீன் த டூ? இன்விசிபிலிட்டி, பார்க்க முடியாது தன்மை. பேசலாம் ஆனால் பார்க்க முடியாது. வாச்சியத்துவம் வர்த்ததே, ஆனா அதுக்கு வந்து ஒரு திருஷ்யத்துவம் நாஸ்தி. இது வந்து காதலுக்கும் இருக்கு. காதலை பத்தி நம்ம பேசலாம், ஆனா அதை வந்து நேரடியா உருவகப்படுத்தி பார்க்க முடியாது இல்லையா? அது ஒண்ணு. அப்கோர்ஸ் அவ குத்தமா சொல்றது எப்படின்னா, யூ கேனாட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் அட் ஆல் இன் ரியல் லைஃப். தேர் இஸ் நோ ரியல் லவ் as such. every love is fake. அப்படித்தானே அவளோட கேரக்டர். சோ சாமானிய தர்மம் இது பூர்ணோபமா. இந்த இடத்துல பூர்ணோபமா போலன்னு ஓம உருபு வேற வந்துருது. கரெக்ட். சரியா? கோபமா வரிய என்ன நடந்தது? இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாது. மோகன் என்ன இன்சல்ட் பண்ணிட்டார். ஆண்கள் சுயநலக்காரர்கள், இதயமற்றவர்கள், தூய்மையான மனம் படைத்த பெண்களின் வாழ்க்கையில் விளையாடும் எத்தர்கள். நான் இப்ப முன்னாடி இருந்த எக்ஸாம்பிளுக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் கம்பேர் பண்ணி பாரு. கள்ளக்காதல் புரிவது குற்றம்ங்கிற இடத்துல எந்த அலங்காரம் சொன்னோம் நம்ம? அப்பிரஸ்துத பிரசம்சா சொன்னோம். இப்ப இங்க வந்து the first statement that she says is மோகன் என்ன இன்சல்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கான்டெக்ஸ்ட் அங்க வந்துடுறது. அதுக்கப்புறம் she justifies it by saying, ஆண்கள் எப்பவுமே வந்து they are selfish அப்படின்னு சொல்றான். அப்போ இது வந்து அர்த்தாந்தர நியாசம் வருது. So there is a justification of
விசேஷத்தை நம்ம சாமானியத்தை வச்சு ஜஸ்டிஃபை பண்றோம். புரியுதா? சோ தெர் இஸ் அ ஸ்பெசிபிக் ஸ்டேட்மெண்ட் தட் ஷி மேக்ஸ். அந்த ரெண்டாவது இவ வந்து சொல்றது மோகன் இன்சல்டட் மீ அப்படின்னு ஒரு ஜெனரல் இது ஸ்பெசிபிக் பர்சனை பத்தி அவ சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இவளோட ஸ்டேட்மெண்ட் அமையிறது, விச் இஸ் இன் ஜெனரல் அபவுட் மென், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மென். அதனால உங்களுக்கு ரெண்டுமே இருக்கிறதுனால சாமான்யேன விசேஷ சமர்த்தனம்